ஜெய் சாயிராம். முதலில் நாம் செல்ல வேண்டிய பாதை எது என்பதை சரியாக திட்டமிட கற்றுக்கொள்ளலாம். தெளிவான பாதைதான் எளிதான பயணத்திற்கு ஒரே வழி என்ற நம்பிக்கையோடு சென்று கொண்டே இருக்கலாம். திட்டமிட்டு அதன் பாதையில் சென்று கொண்டே இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம் சாயம்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உனக்கு ஜாக்பாட் உறுதியான ஒன்று, மிகப்பெரிய மாற்றம் நடந்தே தீரப்போகிறது என் பிரியமே. உனக்கானது உனக்கானது என்று எழுதி வைத்தது உன்னிடம் வந்து சேரப்போகிறது. இது அப்பாவின் உத்திரவாதம், கட்டளை என்று எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். என் பிரியமே, உனக்கு என்று முடிவு செய்யப்பட்டது எல்லாமே உன்னிடம் வந்து நிச்சயமாக சேரும். நான் சேர்த்து விடுவேன். நீ சென்று கொண்டிருக்கும் முன்னேற்ற பாதையில் 1000 தடுமாற்றங்கள் வரலாம் என் பிரியமே. 1000 தடுமாற்றங்கள் வரலாம். ஆனால் உன்னுடைய பயணம் என்னும் தடம் மாறாமல் இருக்க நீ பழக வேண்டும். சின்ன சின்ன தடைகளை கண்டு தடம் மாறிவிட்டால் என்றுமே நீ வெற்றியை அடைய முடியாது என்பதை புரிந்து கொள். எல்லாம் விதி என்று எப்பொழுதும் சோர்ந்து விடாமல் இருக்க கற்றுக்கொள். விதியை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. விதியையும் வெல்ல நினைத்தால்தான் எதையும் உன்னால் சாதித்து காட்ட முடியும். எதையுமே முடியாது என்று கைவிடுவதற்கு முன்பாக ஒரு முறையாவது அதை முயற்சி பார்த்து விடலாம் தானே. முயற்சி செய்து பார்த்துவிட்டு பிறகு முடியாது என்று சொல்வதில் தவறே இல்லை. முயற்சியே இல்லாமல் எந்த வெற்றியும் இல்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை. தொடர்ந்து முயற்சித்து தோற்றவர்களும் இல்லை. ஆம் என் பிரியமே, தொடர்ந்து முயற்சித்து தோற்றவர்கள் கிடையவே கிடையாது. எதிர்பார்க்கும் போதெல்லாம் எல்லா வாய்ப்புகளும் கிடைத்து விடுவதில்லை என் பிரியமே. வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதே அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னோக்கி சென்று கொண்டே இரு. முந்துகிறவர்களுக்குத்தான் இங்கு முதலிடம் கிடைக்கும். போட்டிகள் நிறைந்த இன்றைய உலகில் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எந்த ஒரு வாய்ப்பையும் தவறவிட்டு விடாதே என் பிரியமே. பிறகு நீதான் வாய்ப்பே கிடைக்காமல் தவறவிட்ட வாய்ப்பை நினைத்து நினைத்து தவித்து கொண்டே இருப்பாய். ஒன்றை மட்டும் புரிந்து கொள், இங்கு முந்திக் கொள்பவர்களே வெற்றி பெறுகிறார்கள். வாய்ப்புகளை தவறவிடுபவர்கள் 1000 தகுதிகளை பெற்றிருந்தாலும் கூட தோல்வியை மட்டும்தான் சந்திப்பார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, சாதனை புரிய வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயா? அப்படி என்றால் முயற்சித்து பார்க்க பின்னோக்கி நிற்காதே. முயன்று பார், சாதனைகளை நிச்சயமாக புரிவாய். சாதனை புரிந்தவர்கள் நிச்சயமாக வெற்றி என்னும் மகுடத்தை சூட்டி நிற்பார்கள். ஆம் என் பிரியமே, நீ மற்றவர்களுக்கு பாதையை உருவாக்கி தந்தவர்களாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களின் பாதையில் நீ செல்பவர்களாக மாறிவிடாதே. வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம். உன்னோடு சேர்ந்து பயணிக்கும் சில பேர் வழியில் விலகும் விடலாம். ஆனால் உன்னுடைய பயணம் மிக மிக முக்கியமானது என்பதை புரிந்து கொள். உன்னோடு பயணிக்கும் எல்லா உறவுகளும் இறுதி வரை உன்னோடு நீடிக்காது என்ற உண்மையை முதலில் உணர கற்றுக்கொள். நீ தனியாக பயணம் செய்தாலும் சரி, உன்னுடைய இலக்குகளை நோக்கி தைரியமாக பயணத்தை மேற்கொள்ள பழகு. நீ எந்த கருத்தை உணர்கிறாய் என்பது அல்ல, நீ பெறுகின்ற கருத்துகளில் எதை எடுத்துக்கொள்கிறாய் என்பதுதான் உனக்கு வலிமையை சேர்க்கிறது என்பதை புரிந்து கொள். ஆம் என் பிரியமே, நீ என்ன சொல்கிறாய் என்பது அல்ல, சொல்கின்ற கருத்தை எவ்வளவு கடைபிடிக்கிறாய் என்பதை எல்லோர் மத்தியிலும் ஒரு முன் மாதிரியாக மாற்றம் செய்கிறது. உன்னுடைய நம்பிக்கை ஒரு தொலை நோக்கியே போன்றது என் பிரியமே.
அது தொலைவில் உள்ள நல்ல நல்ல விஷயங்களை பார்க்க உதவுகிறது. கஷ்டமான நேரங்களில் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வை என் பிரியமே. உன் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வை. நிச்சயமாக இன்னும் நிறைய சாதனைகளை உன்னால் படைத்து காட்ட முடியும். சிறந்த நாட்கள் உன்னுடைய வாழ்வில் வர இருக்கிறது. உனக்கான ஜாக்பாட் உறுதியான ஒன்று. மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நகலப் போகிறது. இன்று தவறு செய்து தோற்று போனவர்கள் மிக மிக குறைவான பேர்தான். ஆம் என் பிரியமே, தன் தவறுகளை திருத்திக் கொள்வதற்காக வாய்ப்பு வரும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு எதையும் எதிர்கொள்ளாமல் இருப்பவர்கள்தான் வாழ்க்கையில் மிக மிக சுலபமாக தோற்கடிக்கப்படுகிறார்கள். செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்பு வந்தால், அந்த வாய்ப்பு உனக்கு வந்தால் அதை ஒருபோதும் விட்டுவிடாதே என் பிரியமே. என் அன்பு பிரியமே, சில நேரம் வாழ்க்கை உன்னை காயப்படுத்தி பார்க்கும், கஷ்டப்படுத்தி பார்க்கும். காயப்பட்டு விட்டோமே, கஷ்டப்பட்டு விட்டோமே, போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று கலங்கி அங்கேயே நின்று விடாதே. காயங்களின்றி காலம் எதையுமே கற்றுக் கொடுப்பதே இல்லை. எதையும் கற்றுக் கொடுக்காமல் நீ எதையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. உனக்குள் ஒரு ஒளி இருக்கிறது என் பிரியமே. ஒரு கலங்கரை விளக்கம் போல இருளில் தவிக்கும் மற்றவர்களுக்கு வழிகாட்ட உன்னிடம் இருக்கும் ஒளியை பயன்படுத்த கற்றுக்கொள். உன் கஷ்டங்களிலிருந்து நீ கற்ற பாடங்கள் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கலாம். எனவே மற்றவர்களுக்கு உன்னால் என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அதை செய்து காட்டு. அது அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்றால் உடனே அதை செய்துவிடு. கடந்த காலத்தை விட்டுவிடு என் பிரியமே. நடந்தது நடந்துவிட்டது. மீண்டும் மீண்டும் அதில் மூழ்கி போவதால் உன்னுடைய நிகழ்காலமும் வீணாகிவிடும் என்பதை எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறாய்? புதிய தொடக்கங்களுக்கு தயாராக இருக்க கற்றுக்கொள். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்புதான் என்பதை மறந்துவிடாதே என் பிரியமே. ஒவ்வொரு நாளுமே ஒரு புதிய வாய்ப்புதான். உன் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான திறமைகளும் தனித்துவமான வலிமைகளும் இருக்கத்தான் செய்கிறது. அதை முதலில் அடையாளம் காண கற்றுக்கொள். நீ இதுவரை சாதித்த சிறிய விஷயங்களை கூட நினைத்து பார்க்க கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, அதுதான் உனக்குள் இருக்கும் திறமைக்கு சான்றாகவே இருக்கும். அதுதான் உண்மையும் கூட. ஆம் என் பிரியமே, ஒவ்வொரு தோல்வியும் உனக்கான ஒரு வாழ்க்கை பாடம் என்பதை புரிந்து கொள். விழுந்தால்தான் எழ முடியும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு மேலும் வலிமையோடு முன்னேற கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, உன்னை நீயே குறைத்து மதிப்பிடாதே. ஒருபோதும் மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்க நினைக்காதே. ஒவ்வொருவரின் பாதையும் பயணமும் வேறுபட்டது என்பதை உணர கற்றுக்கொள். எதையும் சாதிக்க முடியும் என்ற உறுதியோடு இருக்க கற்றுக்கொள். உன்னுடைய இலக்குகள் எதுவாக இருந்தாலும் அதை அடைய முடியும் என்ற நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே என் பிரியமே. விடாமுயற்சியும் நம்பிக்கையும் உன்னிடத்திலிருந்து விட்டால் உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. என் அன்பு பிள்ளையே, சின்ன சின்ன இலக்குகளை உனக்குள்ளேயே நிர்ணயித்து அவற்றை அடைய முயற்சி செய்து பார்க்கலாம் தானே. நீ பெறுகின்ற ஒவ்வொரு வெற்றியும் உன்னுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் என்பதை மறந்து விடாதே. உனக்கு பிடித்தமான விஷயங்களை செய்ய பழகு. அது உன் மனதை அமைதிப்படுத்தவும் மகிழ்ச்சியாக உணரவும் உதவும். முதலில் உன்னை நம்பு. நீ சாதிக்க பிறந்தவர் என்பதை நம்பு. உன் மீது நம்பிக்கை வைத்தால் எதையும் உன்னால் மிக சுலபமாக வென்று காட்ட முடியும். ஆம் என் பிரியமே,
நீ தனியாக இல்லை. உனக்குள் எந்த தடைகளையும் எதிர்த்து போராடி வெற்றி கொள்ளும் ஆயிரக்கணக்கான பேர் மறைந்து இருக்கிறார்கள், குடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதே. ஆம் என் பிரியமே, கடந்த கால தவறுகளுக்காக உன்னை நீயே வருத்திக் கொள்வதை முதலில் நிறுத்திவிடு. எல்லோரும் தவறு செய்யத்தான் செய்கிறார்கள். அந்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இரு. உன்னை நீயே மன்னிப்பதே உனக்கான மிகப்பெரிய விடுதலை என்பதை புரிந்து கொள். உன்னால் முடியும், என்னால் முடியும் என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டே இரு. முடியாது என்று நினைத்த அந்த காரியத்தை கூட முடித்து வைக்கும் அந்த வார்த்தைகளை உனக்கு துணையாக நான் என்றும் உனக்கு அருகாமையில் இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு குழப்பமும் மனவேதனையும்? நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. எதற்குமே பயப்படாதே, கலக்கம் கொள்ளாதே, நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்ற தைரியத்தோடு இரு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கும் என் பிள்ளையை நான் அப்படியே விட்டு விடுவேனா என்ன? சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை என் பிரியமே? இதோ இப்பொழுது உனக்கான வெற்றி வாய்ப்பு உன்னை தேடி வந்தே விட்டது. வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அதை சரியாக பயன்படுத்துபவனே வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக அடைந்தே தீரலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ அடைவது எல்லாமே அந்த இறைவனே உனக்காக தந்த பரிசு என்பதை ஏற்றுக்கொண்டு அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். நீ இழப்பதெல்லாம் உன்னிடம் இருந்து எது செல்கிறதோ அவை எல்லாமே நீ மற்றொருவருக்கு தரும் வாய்ப்பாக எடுத்துக்கொள். எப்பொழுது ஒரு மனிதன் தனக்கான வாய்ப்பு வரும் பொழுது தயாராக இருக்கிறானோ வாழ்க்கையில் அவன் வெற்றி பெறுவதற்கான இரகசியமே அதில்தான் அடங்கியிருக்கிறது. கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் எப்படி ஒளி கிடைக்கும்? விழிகளை திறந்தால்தானே ஒளி கிடைக்கும். எழுந்து நடந்தால்தானே வழிகளும் பிறக்கும். தேடி பார்த்தால்தானே நாம் தேடியது கிடைக்கும். பயிற்சி செய்தால்தானே வாய்ப்பும் கிடைக்கும். அதே போல முயற்சி என்ற ஒன்றை செய்தால்தான் வெற்றி என்னும் பரிசு நமக்கு கிடைக்கும். இதுதான் வாழ்க்கை. வளையாமல் நதிகளும் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கையும் இல்லை. போராட்டம் இருந்தால்தான் அது வாழ்க்கையாகவே இருக்கும். அமைதியாக சென்று கொண்டிருந்தால் அந்த வாழ்வும் கூட சுவாரஸ்யமே இருக்காது. போராட்டங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. அந்த போராட்டங்களில் எதிர்த்து நிற்பவனே வெற்றி என்னும் மிகப்பெரிய பொக்கிஷத்தை அடைந்தே தீருவான். வெற்றி என்பது நீ பெற்றுக்கொள்வதுதான். தோல்வி என்பது நீ கற்றுக்கொள்ளும் மிகப்பெரிய பாடமாகவே இருக்கும். முதலில் கற்றுக்கொள்ள பழகிக்கொள். பிறகு வெற்றியை உனதாக்கிக் கொள்ளலாம். வெற்றி உன் வசம்தான். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, 1000 தோல்விகளை நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் கூட சற்றும் சளைக்காத போராட்ட குணம் ஒன்று உன்னிடம் இருக்குமேயானால் உன்போல் வெற்றியாளன் இந்த உலகத்தில் இன்றும் உருவாகவே இல்லை என்றுதான் அர்த்தம். எனவே போராடிக்கொண்டே இரு. கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நின்று போராடிக்கொண்டே இரு. உனக்கான வாய்ப்பு நிச்சயமாக உன்னை தேடி வரும். அந்த வாய்ப்பு வரும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை மிக சுலபமாக உன் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். வெற்றி இறுதியும் அல்ல, தோல்வி ஒரு முடிவும் அல்ல. தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அனைத்துமே என்பதை தீர்க்கமாக புரிந்து கொண்டு முன்னேறிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வெற்றி உனதாகட்டும். வாய்ப்பு வரும் வேளையில், வயது இருக்கும் நேரத்தில் காலையும் மாலையும் கருத்தோடு
எப்பொழுதும் செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டே இருக்கலாம். வெற்றியை நமதாக்கிக் கொள்ளலாம். வெற்றி உண்மையான அளவீடு என்பது நாம் தோல்வியிலிருந்து எத்தனை முறை மீண்டு வருகிறோம் என்பதில் இருக்கிறது. நம் மன எண்ணத்தில் இருக்கிறது. தோல்வியடைந்து விட்டால் அப்படியே துவண்டு உட்கார்ந்து விடாமல் வெற்றி பெறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும், போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். வெற்றியை நமதாக்கிக் கொள்ளலாம். உன்னை சுற்றி நடப்பது அனைத்தையும் கண் திறந்து பார். என்னால் நடப்பதை பார்க்கவே முடியவில்லையே, என்னை சுற்றி பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கிறதே, எனக்கு பயமாக இருக்கிறதே என்று கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்து விட்டால் உன் பிரச்சனையை யார் முடிவு கட்டுவார்கள்? உன் பிரச்சனையை, அதற்கான தீர்வை யார் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பார்கள்? உன் வாழ்வை நீ வாழ்ந்துதானே ஆக வேண்டும். அந்த வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலோ, சந்தோஷம் வந்தாலோ, கஷ்டங்கள் வந்தாலோ, போராட்டங்கள் வந்தாலோ, நீதானே அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழக வேண்டும். அதை விடுத்துவிட்டு என்னால் எதையுமே செய்ய முடியவில்லை என்று வருத்தத்தோடு நீ உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை உனக்கு பதிலாக வேறு யாராவது வந்து வாழ்வார்களா? நன்றாக சிந்தித்துப்பார். உனக்கான பிரச்சனைகளுக்கு முடிவு உன் கையில்தான் இருக்கிறது. உனக்கான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன் கையில்தான் இருக்கிறது. உனக்கான நிம்மதியையும் உன் கையில் தேட ஆரம்பி. அனைத்துமே உனக்கு நல்ல விதமாகவே அமையும். தீர்வு கிடைக்கும். சந்தோஷம் நிலவும், மகிழ்ச்சி நிலவும், நிம்மதி பெருகிக்கொண்டே இருக்கும் உன் வாழ்வில். நான் உனக்கு உறுதுணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தாலும் அருளாலும் இன்றைய நாள் உனக்கு நல்ல நாளாக மாறும். நீ எதிர்பார்த்த அந்த நல்ல நாளாகவே இருக்கும். என் அன்பு குழந்தையே, உன் கவலைதான் என்ன? என்னிடம் கூறிவிடு. நானே உனது சத்குரு. என்னையே நினை. என் நாமத்தையே ஸ்மரணம் செய்து என்னை வணங்கி என் பாதங்களில் சரணடைந்து விடு. அது போதுமே உனக்கு. நீ எதற்கும் பயப்படாதே. நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நீ தஞ்சமடைந்து விட்டாயா? என் காலடியில் தஞ்சமடைத்து விட்டாயல்லவா? நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். இனி எதற்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனது மனம், புத்தி, அகங்காரம் என்னும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடு. இவ்வுலக வாழ்க்கை உன் கையில் எதுவுமே இல்லை. அனைத்தையும் நானே இயக்கிக் கொண்டிருக்கிறேன் என்ற மனோபாவத்தை ஏற்படுத்திக்கொள். எதிலுமே அவசரப்படாதே, பொறுமையாக இரு. என் மீது உன் பாரத்தை இறக்கிவிடு. நான் சுமந்து கொள்கிறேன் அனைத்தையும். என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ செய்யும் அனைத்து செயல்களுக்கும் என்னை பொறுப்பாளியாக்கு. உன் செயலை உன் விருப்பப்படி நான் செய்து முடிக்கிறேன். நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்திவை. பொறுமையாக வாழ்ந்து வா. உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கிறேன். என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு என் மீது முழு நம்பிக்கை வை. உன் பாரம் மட்டுமல்ல, உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராகவே இருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? அதை யாருமே வெல்லவே முடியாது என்பதும் உண்மைதான். உன் வாழ்க்கையில் கவனமாக இரு. எப்பொழுதும் நான் வாழ்க்கையில் வெற்றியடைவேன், வெற்றி அடைவதற்காகவே நான் உழைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கையை இழந்துவிட்டு உன் கடமையிலிருந்து பின்வாங்குகிறாய்? மனம் தளர்ந்து விடாதே. எப்பொழுதும் எந்த பிரச்சனை வந்தாலும், வாழ்க்கை என்றாலே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனை வந்துவிட்டதாக எந்த காரியத்தையும் தள்ளி போட்டு விடாதே. வாழ்க்கையில் மட்டும் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கொண்டே இருக்கிறோமே, நம் வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கு யாருமே இல்லையா என்று குழம்பி போய் வருந்தி போய் நிற்காதே. விளை நிலமாக இருந்தாலும் கூட அதை உழுதான்தான் பயிர் செய்ய முடியும்.
அதேபோல உன் வாழ்க்கையில் உள்ள தடைகளையெல்லாம் நீ தாண்டி வந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு என் கண்மணியே. எனவே எந்த சோதனை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை கண்டு பயப்படாமல் பின்வாங்கி விடாமல் தைரியத்தோடு எதிர்த்து நின்று முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக வெற்றி கனியை எட்டி பறித்தே விடுவாய். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு சேர்ந்து பல இடங்களில் உன்னை கோபப்பட வைக்கிறது. விரக்தியின் வெளிப்பாடாகத்தான் அந்த கோபம் வருகிறது என்பது புரிந்து கொண்டு செயல்படு. அது அந்த கோபம் உனக்கு நல்லதல்ல குழந்தையே. உன் விரக்தியின் காரணமாக உனக்கு கோபம் வருகிறது என்றால் அந்த கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக்கொள். உன் கோபத்தால் மற்றவர்களின் மனம் காயப்பட்டால் அது உனக்கு நல்லது கிடையாது. உனக்கு எது வந்தாலும் அது மற்றவர்களை வாழ வைக்க வேண்டுமே தவிர உனக்கு கோபம் வந்து விட்டதால் மற்றவர்களின் மனம் புண்படிப்படியாக நடந்துவிடக்கூடாது. உன் கோபத்தால் மற்றவர்கள் வாழ்க்கை எதிலும் கெட்டுவிடவும் கூடாது. அதை கவனமாக பார்த்து நடந்து கொள். உன் வாழ்க்கையில் நீ மிக கவனமாக இருக்க வேண்டிய சமயமும் இதுதான். விரக்தியின் உச்சத்தில் இருக்கும் என் குழந்தை, கோபப்படாமல் தைரியமாக நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியே விடலாம் உன் சாயப்பா துணையோடு. எனக்கு முன்பாக தவறு நடக்கும் பொழுது நான் எப்படி அப்பா கோபப்படாமல் இருக்க முடியும் என்று நீ என்னிடம் கேள்வியாக கேட்பது எனக்கு புரிகிறது என் கண்மணியே. கோபம் என்பது நல்லதுதான். ஆனால் அதை இடம், பொருள், ஏவல் அறிந்து செயல்படுத்த வேண்டும். அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என் பிரிய குழந்தை. கோபம் என்பது நெருப்பு போன்றது. அது அழகான தீபத்தை ஏற்றவும் உதவும், ஒரு வீட்டை எரிக்கவும் உதவும். எனவே அந்த கோபம் என்னும் நெருப்பை நீ எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில்தான் இருக்கிறது உன் வெற்றிக்கான வாழ்க்கை. எனவே என் குழந்தையே, எதை செய்வதற்கு முன் நிதானமாக நின்று யோசித்து பின் செயல்படு. உனக்கு துணையாக பக்கவாட்டிலும் முன்னும் பின்னும் அனைத்துமாக உன் சாயப்பா உனக்கு இருந்து கொண்டே இருக்கிறேன். நீ தவறான பாதையில் செல்லும் பொழுது உன்னை தாங்கி பிடிப்பேன். உன்னை நல்வழியில் அழைத்து செல்லும் அனைத்துமாக உன் அப்பா இருக்கிறேன். எனவே எதற்கும் பயப்படாதே, தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு. காலத்தில் செய்த புண்ணியங்களினால்தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இனி எல்லாமே சாய்மயம்தான். இதை முழுவதுமாக கேள். இதை கேட்கும் நொடியே உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் மறைந்தே விடும். உன்னுடைய உள்ளம் குளிர செய்வேன் உன் சாயப்பா. உன் சுற்றம் சூழ உன்னை மகிழ்ச்சியான வாழ்க்கையில் அமர வைப்பேன் உன் சாயப்பா. துரோகத்தை விட மிக கடினமான சமயம் என்னவென்றால், போலியான அன்பில்தான் நாம் இதுநாள் வரை வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று உணரும் தருவாய்தான். தங்கமே, உன்னுடைய தேவைகளை பற்றி அதிகமாக யோசிக்காதே. சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக உன் கைகளுக்கு கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக வருத்தப்படுகிறாய், கவலைப்படுகிறாய்? உனக்கானது உன்னை தேடி நிச்சயமாக வரும். உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பது எல்லாமே எனக்கு தெரியும் குழந்தையே. யாரிடமும் அதிகம் அன்பாக நடந்து கொள்ளாதே, உன்னை அடிமையாக்கியே விடுவார்கள். அதைவிட முக்கியம், அதிகம் பொறுமையாக நடந்து விடாதே. உன்னை பைத்தியமாகும்படி விட்டுவிட மாட்டார்கள் அவர்கள். உன்னை பைத்தியம் என்றே சொல்வார்கள். உண்மை என்றே என்னவென்று தெரியாதவர்களிடத்தில் உண்மையாக இருப்பதுதான் உன்னுடைய மிக மோசமான முட்டாள்தனம் என் கண்மணியே. எதற்குமே கவலைப்படாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். நீ அனைத்து செல்வ வளங்களையும் பெற்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சர்வ மங்களகம் பெற்று அமைதியாக வாழத்தான் போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. உன் மனவேதனைகளையெல்லாம் முற்றிலும் மறந்துவிட்டு நிம்மதியோடு என்னுடைய பிரார்த்தனையை தினமும் செய்து கொண்டே இரு. என்னுடைய பூஜையை தினமும் செய்து கொண்டே இரு. உன் மனது நிம்மதி பெறும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலை வந்தாலும் என் முன்னே வந்து நின்று சாயி, ஓம் சாயிராம் என்று ஒரு முறை சொல்லிப்பார். உன் மனவேதனை கொஞ்சம் குறைந்திருப்பதை நீ கண்கூடாக உணர்வாய்.
நம் ஒட்டுமொத்த சக்தியும் நம் எண்ணங்களில் பொதிந்திருக்கின்றது என்பதுதான் உண்மை. எனவே விழித்து கொள்ளலாம். நமக்கு எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்யலாம். நம் ஒட்டுமொத்த சக்தியும் நம் எண்ணங்களில் பதிய வைக்கலாம். நமக்கு எது வேண்டுமோ அதை மனதார பெற்றுக்கொள்ளலாம். சந்தோஷமாகவே ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழலாம். எது நடந்தாலும் போனது போகட்டும், வருவது வரட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று இருந்துவிட்டு போகலாம். நாம் நினைப்பது போல் எல்லாம் நமக்கு சுகமாகவே நடக்கும். நமக்கு வேண்டாதவற்றை பற்றி நாம் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருந்தால் நமக்கு எது வேண்டாமோ அதுவே நம்மை எப்பொழுதும் சூழ்ந்தே இருக்கும். எனவே வேண்டாதவரை பற்றி மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டாம். எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருக்கலாம். நம்மை சுற்றி அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும்படி பார்த்து கொள்ளலாம். நம் வாழ்வின் நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நம்மை நோக்கி ஈர்ப்பது நாம் தான். நம் மனதில் நாம் தக்க வைத்திருக்கும் காட்சிகள் வழியாக அவைகள் நம்மை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. எனவே நம் வாழ்வின் நிகழ்வுகள் அனைத்தையும் நம்மை நோக்கி ஈர்ப்பது நாம் தான் என்ற உண்மையை புரிந்து கொண்டு வாழலாம். நல்லவற்றை மட்டுமே நினைத்து கொண்டிருப்போம். நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நம் வசம் ஆகும்படி செய்து கொள்ளலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளலாம். நம் உணர்வு காந்தமாக கற்பனை செய்து கொள்ள வேண்டும். நம் உணர்வு எதை சார்ந்து இருக்கின்றதோ அதையே நாம் நம்மை நோக்கி ஈர்ப்போம் என்பதை முழுவதுமாக தெரிந்து கொள்ளலாம். நடப்பதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருந்தால், எது நடக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருந்தால் நடப்பது எல்லாம் நன்மையாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். மனக்கண்ணால் நாம் பார்ப்பது நம் கைக்கு நிச்சயமாக அது கிடைக்கும். கிடைக்குமா என்ற எண்ணமே அது கிடைக்காமல் போவதற்கு வழிவகுக்கும். எனவே கிடைக்கும் என்று நம்பலாம், நடக்கும் என்று நம்பலாம், நிறைவேறும் என்று நம்பலாம். நிச்சயமாக நினைப்பது எல்லாமே சாதகமாகவே நிகழும். ஒரே எண்ணத்தை நாம் மீண்டும் மீண்டும் சிந்தித்தால் அந்த எண்ணமே நம் வாழ்வாகவே மாறிவிடும். இதுதான் வாழ்க்கை. அந்த எண்ணத்தை மீண்டும் மீண்டும் சிந்தித்து கொண்டே இருக்கலாம். நம் எண்ணங்களே நம் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளலாம். நம் எதிர்கால வாழ்வை நம் கற்பனையால் நாம் உருவாக்கி கொள்ள முடியும். நமக்கு எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டே இருக்கலாம். வேண்டாதவற்றை பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிடலாம். நம் எதிர்கால வாழ்வை நாம் கற்பனையால் தீர்மானித்து கொண்டால் அது நிஜத்திலும் நடந்தே விடும். சர்வ நிச்சயமாக நடந்தே விடும். நமக்கு ஒன்று வேண்டுமா வேண்டாமா, நமக்கு ஒன்று பிடித்திருக்கின்றதா பிடிக்கவில்லையா, நாம் ஒன்றை நல்லதாக நினைக்கிறோமோ இல்லையோ என்பதெல்லாம் பிரபஞ்சம் பொருட்படுத்தவே பொருட்படுத்தாது. அது வெறுமனே நம் எண்ணம், கற்பனை, உணர்வு மட்டுமே சிந்தையின் அடிப்படையிலேயே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. நம் எண்ணத்தை தெளிவாக வைத்துக் கொள்ளலாம், நம்பிக்கையாக வைத்துக் கொள்ளலாம், சந்தோஷமாக வைத்துக் கொள்ளலாம். நாம் எண்ணும் எண்ணமே நம் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளலாம். நம்பலாம். நம் வாழ்வை எல்லா விதத்திலும் நமக்கு பிடித்த மாதிரி நம்மால் வாழ முடியும் என்று நம்பலாம். நாம் நினைத்தது போலவே வாழ முடியும் என்று நம்பலாம். நாம் எதிர்பார்த்தது மாதிரியே வாழ வேண்டும் என்று நம்பலாம். இந்த வாழ்வை வாழ்வதற்காகவே நாம் பிறந்திருக்கிறோம் என்று நம்பலாம். வாழ்வு வாழ்வதற்கு தானே. சாயப்பாயிருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? எப்பொழுதும் நீ சரியான முடிவெடுப்பாய். ஆனால் நீயே இப்பொழுது கலங்கி போய் என்ன முடிவு எடுக்கிறது என்ற சிந்தனையில் குழம்பி தவிக்கிறாயே, அது ஏன் பிள்ளையே? முதலில் உன் மனதை சமாதானப்படுத்து. கண்ணீர் விடுவதை நிறுத்திவிடு. நம் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு போராட்டம் என்று நினைப்பதை முதலில் மறந்துவிடு. அனைத்தையும் உனக்கு சாதகமாக்க உன் சாய் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதில் ஏன் இந்த குழப்பமும் பயமும்? உன்னுடைய தெளிவான எண்ணமெல்லாம் எங்கே சென்றது? பெரிய அளவிற்கு மாற்றம் தயாராகி கொண்டிருக்கிறது உனக்காகவே. அப்படி இருக்கும் பொழுது வீணாக கவலைகளை உன் மனதில் போட்டு சூழ்ந்து கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாயே.
உன்னுடைய நீண்ட நாள் கவலைக்கு இன்றோடு ஒரு முடிவு கட்டப் போகிறேன். நம்பிக்கையோடு இரு. விரும்பிய ஒன்றை நான் தர நினைத்து விட்டேன். முடிவையும் எடுத்து விட்டேன். உன் கஷ்டகாலமெல்லாம் குறையும் நேரம் வந்துவிட்டது. கஷ்டகாலமெல்லாம் இஷ்டகாலமாக மாறும் நேரமும் நெருங்கி இருக்கிறது. சந்தோஷமாக இரு. சந்தோஷமாகவே இரு. எப்பொழுதும் மகிழ்ச்சி உன் வாழ்வில் நிறைந்து இருக்கட்டும். உன்னுடைய எண்ணத்தையும் செயலையும் சிதற விடாதே. அனைத்தையும் ஒருநிலைப்படுத்து. நீ விரும்பியதை விரும்பியவாறே கொடுக்க உன் சாயி தேவா நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே.